Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSenseல இருந்து நமக்கு ரெவென்யூ எப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் மேக் பண்ணி போட்டால் நமக்கு ஷார்ட் ஆன் டைமில் வந்து ரெவென்யூ வரும் அப்படின்றது டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் மேலே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். பிகினர்ஸ் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து எது போல் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா வீடியோமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அது கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக லைவ் ப்ரூஃபாகவே காமிச்சிருக்கேன். 1 இயருக்கு அப்படியே பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வெப்சைட் நேம் வந்து misterfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ ஃபார் டேக்கு $100 ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் லைவ் ப்ரூஃபாக எடுத்து காமிச்சு ரெக்கார்டே நம்ம வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? தென் அதனால் போய் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் வீடியோ எப்படி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன், இன்னி வரைக்கும் எப்படி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்றது அப்படியே பேக் அண்ட் போய் 1 டைம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் நான் இன்றைக்கி என்ன ரிப்போர்ட் கொடுக்குறது உங்களுக்கு புரியும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும், உண்மைக்குமே கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, ஒரு பேசிவ் இன்கமாக நம்மளால் அது வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக முடியும். இதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். மற்ற ஃப்ரீலான்சர்ஸ் வந்து கேரண்டி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு இதுதான். ஓகேங்களா? அதாவது அது நான் சொல்ல விரும்பல, பட் ஆனால் என் சைடு வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியும். எப்படி ப்ரோ, எப்படி ஒரு பேசிவ் இன்கமாக ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கு என்ன சோர்ஸ், என்ன மெத்தட், எதுனா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணணும், எவ்வளோ லாங் டைம் வந்து இந்த ப்ரொசீஜர் பேக் அண்டில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், நீங்கள் எஃபெக்டிவ் போட ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் தர்றதுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்பவுமே ரெடியாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, தென் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே நம்மளுடைய டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு பார்க்குறீங்களா ஆட்சன்ஸில் ஃபார் டேவுக்கு எனக்கு $30, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, எந்த அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு $2 எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $30, அதாவது $30.42 வந்து ஃபார் டேவுக்கு இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் கிடச்சிருக்கு. சரியா? அதே போல் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா $8.20 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.59 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $57.71 வந்து இருக்குது. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $56.56 வந்து இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வித்ட்ரால் வச்சிருக்கோம் அப்படின்னா $107.79 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் வச்சிருக்கோம். சரியா? சரி, இப்போ மேலே இருக்கிற இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல ஏர்னிங் செக்ஷன்ஸ், அதை மட்டும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு $30.42 கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். மோர் தென் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்தியாவில் தான் என்னோட வீடியோஸ் 95% மேலே வாட்ச் பண்ணுவாங்க. தென் ரொம்ப ரேராக இருக்கும் அதர் கண்ட்ரின்னும் போது. ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார் டேவுக்கு $30 ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? உங்களாலையும் ஒரு நாளைக்கு 100 இல்லைங்க $300 சம்பாதிக்க முடியும், $1000 ஃபார் டேவுக்கு சம்பாதிக்க முடியும், ஒரு நாளில் முடியும். ப்ரோ பாசிபிளே இல்லை ப்ரோ, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, பேருக்கு சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்பா, என் சேனலில் போய் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓகேவா? சரி, டாபிக்ல வந்துடலாம். இப்போது இதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுறது, எனக்கு ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு ஒரு நாளைக்கு $30 வேண்டாம், எனக்கு மாதத்துக்கு ஒரு $100 வந்தால் போதும், $200 வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஆக்சுவலி $100 இந்தியன் கரன்சிக்கு ஒரு $6000 $6500 இவ்வளோ தான் நண்பா வரும். சரிங்களா? ரொம்பலாம் கிடையாது, இவ்வளோ தான் வரும். அது கரண்ட்டாக $US ஃபார் டேவுக்கு, அதாவது $1 எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நமக்கு இந்தியன் கரன்சியில் வரும். புரியுதுங்களா? சரி, இப்போது $30 இருக்குல்ல, அது இந்த திஸ் மந்தில் பாருங்கள் $57.71 இருக்கு இல்லையா திஸ் மந்தில், அது கூட இந்த $30.42 இருக்குல்ல, அது வந்து இந்த $57.71 கூட ப்ளஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கு, அதாவது ஆட் ஆகி காமிச்சிட்டு இருக்குது. ப்ரோ எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்க அப்படின்னா நண்பா, இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஒரு 10 சென்ட் வருது. ஓகேவா? அந்த 10 சென்ட்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்ற, அதனால உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். இப்படி தான் ஒரு நாளைக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும், ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். ஏன் அது அப்படி வரும்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜஸ் வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, எந்த கண்ட்ரிலேருந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் $2 நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். ஓகேவா? சரி, அப்போ எஸ்டர்டேவும்
லாஸ்ட் 7 டேஸ்ல அது வந்து சேர்த்து காட்டாத ஒரு திஸ் மந்த்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா நண்பா. எப்பவுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் வந்து கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா? எஸ்டர்டே அமௌண்ட் எங்க இருந்து வருது? டுடே டாலர் நமக்கு இப்போ $30.42 இருக்குல்ல, இது வந்து நைட் ஒரு 12:05 12:10 இந்த அதாவது 12 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அந்த இப்போ டுடேவில் வந்து 12 மணி வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து 12 மணி வரைக்கும் ஒரு $100 வரலாம், 150 வரலாம், 200 500 கூட போகலாம். அது எவ்வளவு வருதோ நைட்டு ஒரு 12:05 12:10 இந்த டைமுக்கு என்ன ஆகுனா பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நான் பண்றேன் அப்படின்னா இப்போ நீங்க கூட செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிகலா லைஃப் ப்ரூஃப் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நீங்க கூட உங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. 12 மணிக்கு மேல 12:05 பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா டுடேல இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே அப்படியே எஸ்டர்டேக்கு மூவ் ஆயிடும். டுடே இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல 00 ஆயிடும். சரியா? ஸோ இதோட லைஃப் ப்ரூஃப் நான் எப்பயோ போட்டேன், செக் பண்ணி பாருங்க பழைய வீடியோஸ் எல்லாம். சரி, இப்போ எஸ்டர்டேக்கு வந்த உடனே அப்போ எஸ்டர்டேக்கு வரக்கூடிய $8.20 எங்க போகும் அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ் இருக்கு பாத்தீங்களா, $16.59 அது கூட போய் ஆட் ஆயிடும். அப்ப என்ன ப்ரோ, அப்ப இந்த $8.20 பிளஸ் $16.59 பிளஸ் பண்ணி காட்டுமானா அதுவுமே அங்க கிடையாது நண்பா. ஏன்னா அது லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட். அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும், அது கணக்கில் எடுத்துக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஆனா டுடே டாலர் எவ்வளவு வந்தாலும் திஸ் மந்த்ல ஆட் ஆகி காட்டுன்றது மட்டும் நல்லா தெளிவா இருந்துக்குங்க. சரி, இப்போ மேல இருக்கிற அந்த 4 செக்ஷன் பார்த்தாச்சு. டுடே, எஸ்டர்டே, லாஸ்ட் 7 டேஸ், திஸ் மந்த்ல. அது பக்கத்திலே பாருங்க பேலன்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த பேலன்ஸ்ல $56.56 இருக்கு இல்லையா, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பேக் எண்ட்ல அப்படின்னா கரெக்டா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் மந்த்துக்கு $100, ஓகேங்களா? எக்ஸாக்டிங்கா $100 இருந்தால் தான் வித்ட்ரால் வைக்கவே முடியும். $100 கீழே $90 $95 ஏங்க $99.99 ஒரு சென்ஸ் கம்மியாக இருந்தால் கூட வித்ட்ரால் இருந்தது ஒன்று வைக்க முடியாது கூகுள் ஆட்சன்ஸ்ல. புரியுதுங்களா? ஸோ $100 வந்தால் வித்ட்ரால் வச்சுக்கலாம். அது போக ஆட்சன்ஸ்லேயே நம்மளால செட்டிங்ஸ்ல போய் மேனுவலா $300 வரைக்குமே கூட, அதாவது $300 வந்தா வித்ட்ரால் வைக்கிற மாதிரி கூட நம்ம செட்டிங்ஸ்ல மாத்தி வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? சரி, இப்போ லாஸ்ட் பேமெண்ட் வந்து பாருங்க $107.79 வந்து நம்ம வித்ட்ரால் வச்சிருக்கோம். சரியா? இப்போ மேல இருக்கிற செக்ஷன் எல்லாம் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுல நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி எங்கிட்ட கேட்கறது, கால் பண்ணி கேட்கறது என்னன்னா, ப்ரோ இது வந்து ஆட்சன்ஸ்ல வந்து வித்ட்ரால் வைக்கிறதுல அது வந்து எப்படி ப்ரோ வைக்கிறது, யூபிஐ டிரான்சாக்ஷனா இல்ல பேங்கிங்கான்னு சொல்லி கேட்கறாங்க. நிறைய பேர் ஏதோ சொல்றாங்க, பட் அப்படி கிடையாது. ரொம்பவே ட்ரஸ்டபிளா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா வித்ட்ரால் நடக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் எதுனா ஆட்சன்ஸ் மட்டும் தாங்க. பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் நீ எந்த பேங்க்னா கொடு, பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, பிரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ பேங்க்னு இருந்தாலும் சரி, நீங்க டைரக்டா பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் தான் இருக்கும். ஸோ US$ நமக்கு போறாங்க அப்படின்னா அது டாக்ஸ் போக நமக்கு இந்தியன் கரன்சில ஏறிடும். புரியுதுங்களா? சரி, இப்போ பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவைப்படுது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நண்பா, அது வெரி ஈஸி. இப்போ எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே வந்து IFSC கோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். நல்லா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா பேங்க் பாஸ்புக் எடுத்து அதில் அக்கௌண்ட் நம்பர் அது மோதல் எல்லா ஆப்ஷனுக்குள்ள IFSC கோடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே வேற வேறையா இருக்கும். இப்போ இந்த SBI பேங்க் இருக்குன்னா அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒன்னா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த வந்து மோதன் பேங்க்ல வந்து எதுவும் சொல்ல வரேன், பொதுவாக சொல்ல வரேன். சரியா? அதுபோல IFSC கோடுன்றது வந்து எதுக்குன்னா நம்மளுடைய பிரான்ச்சு, ஓகேங்களா? இந்த பிரான்ச்சு இது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இப்போ சென்னையில் இருக்கு அந்த மாதிரி வச்சுட்டா, இப்போ சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குன்னா அந்த பிரான்ச்சுக்குன்னு ஒரு IFSC கோடு இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அது போல நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாலும் சரி உங்க பேங்க்குன்னு சொல்லிட்டு IFSC கோடுன்னு ஒன்று இருக்கா, அது போல ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. IFSC கோடு மைண்ட்ல இருந்து இப்போ எடுத்துட்டு ஷிஃப்ட் கோடு இன்போர்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கோடு அது என்ன ஒரு ஷிஃப்ட் கோடு? IFSC கோடு மாதிரி அந்த பிரான்ச்சுக்கான இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கான கோடு தான் ஷிஃப்ட் கோடு. இது எல்லா பிரான்ச்சுக்குமே இருக்கும் நண்பா. சரிங்களா? நீங்க கூகுள் ஆட்சன்ஸ்குள்ள என்ட்ரி ஆன உடனே என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேங்க்ல போயிட்டு தயவு செஞ்சு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஷிஃப்ட் கோடு எடுக்கக்கூடாது. டேரக்டா பேங்க்குக்கே போறீங்க, விசிட் பண்றீங்க. பேங்க் மேனேஜர் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அதாவது பொதுவாக நீங்கள் கரெக்டான ரீசன் சொன்னால் மட்டும்தான் ஷிஃப்ட் கோடு கொடுப்பாங்க. மோர் தென் இப்போ எல்லாத்துலேயும் பாஸ்புக்கில் ஷிஃப்ட் கோடு தான் டைப் பண்ணி வந்துருது. சம்டைம் வரல அப்படின்னா பேங்க்குக்கு போய் விசிட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கோடுன்னு கேளுங்க, அவங்க வந்து கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு வந்து இன்டர்நேஷனல் எல்லா அமௌண்ட்டுமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட மாட்டாங்க, அந்த ஷிஃப்ட் கோடுக்கு தான் போடுவாங்க. புரியுதுங்களா? அக்கௌண்ட் நம்பர் அந்த ஷிஃப்ட் கோடு வச்சு தான் நமக்கு பிரான்ச்சுக்கு கரெக்டாக அனுப்பிச்சு வைப்பாங்க. ஷிஃப்ட் கோடு மட்டும் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லாக் ஆகி போயிடும். புரியுதுங்களா? ஸோ பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்கும், எந்த ஒரு டவுட்டு வேண்டாம். சரி, இப்போ அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ மாதத்துக்கு வந்து எவ்வளோ டாலர் மினிமம் ஆட்சன்ஸில் வித்ட்ரால் வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இப்போ அதாவது இப்போ லாஸ்ட் பேமெண்ட்டை நான் வந்து $107 வச்சிருக்கேன். ஓகேவா? அதாவது நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஒரு 25% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ரெவன்யூவை. அதாவது நம்ம சோஷியல் மீடியா டிராஃபிக்காக இருக்கலாம், மோர் தென் ஏதோ ஒரு டிராஃபிக்காக வச்சுக்கலாம். புரிய வேண்டியவங்களுக்கு புரிய என்ன சொல்ல வரேன்னு
இந்த மாதம் ஒரு $100 அதோட அடுத்த மாதம் ஒரு 25% தான் எச்சா இருக்கணும். நமக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது, விட்டு தள்ளுறா டிராஃபிக் மட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆட் லிமிட்டுக்குள்ள போயிடும், அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு சிலது வந்து என்னால் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும் நண்பா, புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இந்த டுடே டாலர் $30.42 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ப்ரோ எனக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்குது, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது, பிரிண்ட்ரெஸ்ட் இருக்குது, மோதல் சோஷியல் மீடியா எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி எனக்கு டிராஃபிக் இருக்குது, நான் அது மூலியமா மானிட்டேஷன் வாங்க முடியுமா, ஏர்னிங் பார்க்க முடியுமா? மானிட்டேஷன் வாங்க முடியும். ஆனால் அது மூலியமா வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிடும் மந்த் எண்டில். ஏன்னா எல்லா சோஷியல் மீடியா டிராஃபிக் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரியா? சரி, இப்போது $30.42 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது இப்போ பார்த்துருவோம். கீழே பாருங்கள், பேஜ் வியூஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2010 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அது எப்படி ஒரு எக்ஸாக்டிங்காக 2010 சொல்றீங்க? 2.01 தான் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் பாருங்க நண்பா, கே, அதாவது கே போட்டிருக்கு அப்படின்னா 1000, எல்னா லட்சம், எம்னா மில்லியனில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, அப்போ என்னோட வெப்சைட்டுக்கு 2010 பேர் வந்திருக்காங்க எக்ஸாக்டிங்காக. ஓகேங்களா? அப்போ அந்த 2010 பேர் வந்ததால $30.42 கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் போகும். ஏன்னா இதை தாண்டி ஆட்சன்ஸ் இருக்குது, ஆட் மேனேஜர் இருக்குது, ஆட்சன்ஸ் 360 இருக்குது. சரிங்களா? அது மூணுத்துக்கும் இது கம்பேர் பண்ணக்கூடாது. ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி. சரியா? சரி, இப்போ 2010 பேர் வந்ததால இந்த ரெவன்யூ வரல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சரி, அப்போ எதனால இந்த $30.42 வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே பாருங்க, கிளிக்ஸ்ன்னு போட்டு எவ்வளோ இருக்குது? 83 இருக்குது. அப்படின்னா நம்ம வெப்சைட்டில், அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னால் நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் வெப்சைட்டை லிங்க் பண்ணி மானிட்டேஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஆட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆடு வந்து தெரிஞ்சோ தெரியாமோ என் வெப்சைட்டில் வந்து கிட்டத்தட்ட 83 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த 83 பேர் ஆடு கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட நமக்கு $30.42 வந்து கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ ப்ரோ என்ன சொல்ல வரீங்க? ஆடு கிளிக் நடந்தால் தான் ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ வருமா, இல்லைனா வராதான்னு கேட்டால் ஆமாம் நண்பா, இதுக்கு 100% நான் கேரண்டி சொல்ல முடியும். ஏன்னா வந்து நமக்கு எவ்வளோதான் மில்லியன் கணக்கு வியூஸ் வச்சிருந்தாலும் சரி தான், ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது வரும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ டிராஃபிக் மட்டும் இருக்கா, ஆட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிராஃபிக் உள்ள கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ப்ரோ அப்போ ஆட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு எப்படி ப்ரோ ஆட்ஸே வராது, அப்புறம் எப்படி ஆடு கிளிக் நடக்கும்னு சொல்லி கேட்டால் நண்பா, ஆட்டோ ஆட்ஸ் ஆஃப் பண்ணலாம், ஆனால் மேனுவலோட வைக்கிறது இருக்குன்னு தானே, இப்போ ஆர்டிகல்ஸ்லாம் போகிறோம்ல இருக்கும் தானே, அப்போது அந்த ஆடு கிளிக் நடக்கலாம்ல ஆர்கானிக்காக வர யூசர்ஸ்க்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், இதுவும் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். புரியுதா? சரி, அப்போது 83 பேர், அதாவது கிளிக்ஸ்ன்னு இருக்குல்ல, அப்போ 83 கிளிக்ஸ் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் வந்திருக்க ஆடை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் 83 பேர் ஆடை கிளிக் பண்ணதால $30.42 வந்து கிடைச்சிருக்கு. சரியா? சரி, பக்கத்திலே பேஜ் ஆர்பிஎம் சிபிசி, அது என்ன ப்ரோ பேஜ் ஆர்பிஎம் என்ன, சிபிசினா என்ன, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அது எப்படி பேக்ஹெண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னா நண்பா, இப்போ ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் என் வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு எவ்வளோ தெரியும் எந்த டைம் கிடைக்கணும்? பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? $15.15 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு $15.15 வந்து கிடைக்கணும் ஒரு யூசர் வந்து. சரியா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? $0.37 இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது? இப்போ இந்த டைமுக்கு $0.37 தான் கிடைக்குது. அப்போ ப்ரோ என்ன சொல்லுவாங்க, மேலே இருக்கிற $15.15 வந்து கிடைக்காதா? அது ஏன் ப்ரோ கிடைக்காது, என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா இருக்குது, அதுவுமே சொல்கிறேன். இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இது ஓவராலாக தான் காட்டும், ஒவ்வொரு 1 ஹவருக்கு அப்டேட் ஆகிட்டு ஓவராலாக தான் காட்டும். இது ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரி அந்தந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ சிபிசி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா போது அது அதிகமாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது கண்டிப்பாக இந்த வீடியோஸ் இந்தியாவில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான சிபிசி எவ்வளோ தெரியுமா இருக்கும்? மினிமம் 0.03, 0.04, அதிகபட்சம் 0.05 தான் இருக்கும். இந்த $1, $2, $10ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும், பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஐசிபிசி ஆர்டிகல், நீங்கள் எங்கிட்ட இந்த ஆர்டிகல் 40 ஆர்டிகல் வாங்கி போகிறீங்கன்னும் போது உங்கள் வெப்சைட்டில் சிபிசி இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சரியா? சரி, இப்போது சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.37 அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 0.37 விதத்தில் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சரி, இப்போ மேலே பாருங்க, இம்ப்ரெஷன் இருக்கு, எவ்வளோ இருக்கு? 2600 இம்ப்ரெஷன் இருக்கு. இப்போ 2600 இம்ப்ரெஷன்ன்றது அதுக்கு நமக்கு ரெவன்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்சன்ஸில் வராது. அதுவே நீங்கள் வந்து ஆட்மோப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணி ஆட்மோப்பில் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு வரும், ECBM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவே ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு ஆட் மேனேஜரில் நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இம்ப்ரெஷன் காசு கொடுப்பாங்க. அப்படி இல்லை ஆட்சன்ஸ் 360, ஓகேங்களா, அதில் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனால் இது மூணுத்துக்கு கொடுக்குறாங்கன்னா ஆட்சன்ஸுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? கூகுள் ஆட்சன்ஸுக்கு இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சரி,
இப்போ இம்ப்ரெஷன் 2600 இம்ப்ரெஷன் இருக்குது. இது ரொம்பவே குவாலிட்டியான இம்ப்ரெஷன் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு டவுட்டாக இருக்கும். குவாலிட்டின்னு தான பக்கம் பிகினர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரெஷனை என்னன்றது தெரியாது இல்லையா, அது சொல்லிடுறேன். இப்போது என்னோட வெப்சைட்டுக்கு 2010 பேர் வந்திருக்காங்களா, அந்த 2010 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்காங்க, எவ்வளோ செகண்ட்ஸ், எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்றது பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் கவுண்டிங் ஆகும். அப்போ 2000 பேருக்கு 2600 இம்ப்ரெஷன் தான் வந்திருக்கு. இது குவாலிட்டியான யூஸராக பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது நண்பா. வெப்சைட்டுக்குள்ளே வராங்க, வெளியே போயிடுறாங்க, வெப்சைட்டுக்குள்ளே வராங்க, வெளியே போயிடுறாங்க. இது உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம், 1000 பேர், அதாவது 1000 பேஜஸ் வருது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5000 இம்ப்ரெஷனுக்கு மேலே தாண்டணும். ஓகேங்களா? அதுவே 2000 வருது அப்படின்னா 10,000லேருந்து 15,000 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு வந்திருக்கணும். ஆனால் இங்கே வெறும் 2600 இம்ப்ரெஷன் தான் இருக்குது. அப்படின்னா வெப்சைட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வந்த செகண்ட் ஒன்னே வெளியே போயிடுறாங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வச்சுக்க, ரீடைரக்ஷன் நண்பா. ஒரு வெப்சைட் வந்து லிங்க் பண்ண, அதாவது கிளிக் பண்ணுவோம், அது ஒரு 2 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸில் டைமர் மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு ஓடும், டக்குன்னு சடனாக வேறு பேஜுக்கு ரீடைரக்ஷன் ஆகுது இல்லையா, அது போல தான் டிராஃபிக் உள்ளே வந்திருக்கு. ஸோ இது வந்து குவாலிட்டியான யூசர்ஸ் கிடையாது. இது மூலிமா ஆட்சன்ஸ் கொண்டு பேக் ஹண்டில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சாய்ஸ் இருக்குது. புரியுதா? ஆக்சுவலி ஒரு சிலது வந்து இன்டர்னலாக தான் சொல்லியிருக்கேன், புரியும் புரியும். சம்டைம் புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். சரியா? சரி, இப்போது கீழே பாருங்க, பேஜ் யூஸ் எவ்வளோ இருக்குது, சாரி பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குது, 4.13% இருக்குது. சாரி, இப்போது பேஜ் சிடிஆர் மூலிமா நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. பேஜ் சிடிஆர்ன்றது ஜஸ்ட் ஃபார் நம்ம வெப்சைட் சேஃப் ஜோன் இருக்கா, சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சா, உங்களுக்கு சொன்னோம்னா இப்படி தான் புரியும். இப்போது நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 100 பேர் தான் வராங்க, 100 பேருக்கு 200 ஆடுகளுக்கு நடக்குது. இப்படி நடந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? அதாவது ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன், சரிங்களா? ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஆட்சன்ஸ்லேருந்து உங்கள் அக்கௌண்ட் காலி ஆகிடும். ஆனால் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இது தப்புன்னு நினச்சிங்கன்னா அப்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பேஜ் சிடிஆர் வச்சு தான். இப்போ 4.13% இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்குது. இந்த பேஜ் சிடிஆர் எப்போவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க. தென் ஒரு சில டைமில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிப்படும். ஸோ பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். அது எப்படி ஒரு பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, இது நான் சொல்லலை, கூகுளோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. 250 பேஜ் உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். 2 ஆடுகளுக்கு நடக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு பேஜ் சிடிஆர் 0.07% வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு டவுட்டாக தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்களா, அதில் சாலிடாக 50லேருந்து 60 ஆடுகளுக்கு நடக்கலாம். பேஜ் சிடிஆர் வந்து உங்களுக்கு 3லேருந்து 4% அவ்வளோதான் இருக்கும். புரியுதா? நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. சரியா? சரி, இப்போது இந்த $20.42 வந்திருக்குல்ல, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே பக்கத்தில் பாருங்கள், கண்ட்ரீஸில் டுடேவில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல என்ன எல்லா வீடியோமே செக் பண்ணி பார்த்தா தெரியும், நான் பின் பண்ணி வச்சு தான் நான் பேசுவேன். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் யூஎஸ் கிட்டத்தட்ட $12.91 வந்து கிடச்சிருக்கு. பேஜஸ் 987 பேஜஸ். ஆவரேஜ் கிளிக்ஸ், ஆடு கிளிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 46 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. ஓகேவா? $12.91 கிடைச்சிருக்கு. யூகே யுனைடெட் ஸ்டேட்ஸ் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா $16.76 வந்து கிடைச்சிருக்கு. பேஜஸ் 108. ஓகேங்களா? ஆவரேஜ் ஆடு கிளிக்கு 6 நடந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்களா 919 பேஜஸ் வந்திருக்கு. 30 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. வெறும் 0.75% தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்பிஐல வந்து பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு பேஜஸ் எந்த ஒரு ஆடு கிளிக்கு நடக்கல. அதேபடி இட்டாலியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜஸ் ஒரு ஆடு கிளிக்கு நடந்தவே ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகல. இப்போது உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது வரும். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணால், இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா ப்ரோ? அப்பயா ப்ரோ நீங்கள் மட்டும் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் வெப்சைட்டில் நான் செக் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, அவங்களுக்கு ஒரு ஃபேஷன் சொல்லி இருக்கும்ல. ஸோ அதுபோல் தான் எனக்கு பிடிச்சதை நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா அதேமாரி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் மேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னா, ஸோ இந்தியாவை நம்ம என்னதான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் ரெவன்யூன்றது ஒன்று அந்த அளவுக்கு இருக்காதுன்றது மட்டும் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பேக் ஹண்டில். பட் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவிலேருந்து ஹையஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு முடிஞ்சால் யாராச்சும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். ஓகேவா? எனவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் டெலகிராம்
இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு மோர் தென் சோஷியல் மீடியா குரூப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி கூட உங்களோட டவுட் வந்து கேட்கலாம். சரியா? சரி, இதுக்கு மேலே சொல்கிறது எல்லாமே பெய்டு சர்வீஸ். நான் எது போல் கோர்சஸ் வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடறேன். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும், ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு ஒரு .com டொமைன், .net, .org இது போல் இன்டர்நேஷனல் டொமைன் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இது போல் ஒரு டொமைன் வந்து வாங்கி ஒரு ஹோஸ்டிங் வாங்கி உங்களுக்கான வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் வந்து 11,000 ரூபா சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் கிளாஸ், அதாவது இன்க்ளூடு ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், அதாவது கஷ்டமே இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் மூலிமா லேர்ன் பண்ணிக்கணும் எங்கிட்ட அப்படின்னா உங்களுக்கு 15,000 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் தான். உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். அது வந்து வருஷத்துக்கு 1 டைம் நீங்கள் தான் ரினியூல் பண்ணிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இமெயில் ஐடியில் தான் வாங்கி நான் வந்து பண்ணுவேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். மோர் தென் அது எந்த வெப்சைட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அஃபிலியேட் வேணுமா, காமர்ஸ் வேணுமா, இல்லை பிளாகிங் மாதிரி வேணுமா, இல்லை ஷாப்புக்கு ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை பிஸ்னஸ் வெப்சைட்டாக, மோர் தென் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? சரி, அடுத்ததாக ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நாள் எதனா ஆர்டிகல் போட்டு லோ வால்யூம் கண்டென்ட், பாலிசி வயலேஷன், மினிமம் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட்னு சொல்லி இந்தமாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்தாலுமே அது எல்லாமே நம்ம என்னன்னு பார்த்து ரெக்கவர் பண்ணி அதுக்கு தலைமை நம்ம ஆர்டிகல்ஸ் கொடுப்போம். நீங்கள் ஆர்டிகல் வாங்கி போட்டவங்க அப்ரூவல் வாங்கிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டு எனக்கு வந்து சிபிசி இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, பேஜ் ஆர்பிஎம் சுத்தமாக இல்லை, அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்சூரன்ஸில் 1000 கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாக கிடைக்கும். அதே போல் சிபிசி ஏறிடும். ஓகேங்களா? அப்போ ப்ரோ நீங்கள் எந்த நிச்சயத்தில் ஒர்க் பண்ணீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் டார்கெட் பண்ணி இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும்பா. ஓகேங்களா? சரி, தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் ரேட்டிங்கான டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதுவுமே வந்து மினிமம் பேக்கேஜ் வந்து 5,000 ஸ்டார்ட் ஆகுது. பேக்லிங்க் சர்வீஸ்லாம் வந்து மினிமம் குவாலிட்டியாக பண்ணணும்னா 2 ரூபாலேருந்து 3 ரூபா இருக்குது சார்ஜ் பண்ணுறோம் ஒரு பேக்லிங்க்கு. உங்களுக்கு வேணால் ஆர்டர் கொடுங்க. அது போக எஸ்இஓ சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அந்தமாரி எஸ்இஓலே கிட்டத்தட்ட 30 டைப்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது போல் டைப் அதாவது யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த நம்ம கிளாஸஸ் வந்து எடுப்போம். தென் அது போக நிறைய சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா? வீடியோ டியூரேஷன் இப்போவே அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் வேணும், ஏதாவது வெப்சைட் பில்ட் பண்ணணும், மோர் தென் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் டேரெக்டாக கால் பண்ணிவிடுங்க. டைம் முக்கியம் இல்லை, உங்களுக்கான டவுட்ஸ் வந்து அப்போக்கப்பே நான் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை ஏன்னா ஆர்டர் எடுக்கணும்னாலும் சரி நீங்கள் கால் பண்ணி மோர் தென் இன்னும் டீட்டெயிலில் கூட நீங்கள் கேட்டுட்டு கூட ஆர்டர் ஏதாச்சும் நீங்கள் எடுக்க தந்தால் எடுத்துக்கலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இது வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணி போட்டுக்க மாட்டேன். வீடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ அங்கங்கே முன்னப்பின சொன்னதே திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா கவனிச்சுக்குங்க. சரிங்களா? எனவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் நண்பா, இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ரிப்போர்ட்டுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கேன். லைவ் ப்ரூஃப் கிடையாது, ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே பேசுகிறீங்க ப்ரோ, நான் நம்ப மாட்டேன், ஃபேக் அண்ட் ரிப்போர்ட்னு நினச்சிங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா நம்ம சேனலுக்கு கூடிய எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், பல வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குறது ஒரிஜினல் ரிப்போர்ட்டாக ஃபேக் அண்ட் ரிப்போர்ட்டுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? எனிவே மோர் இன்ஃபர்மேஷன் கால் பண்ணி உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பா. பாய் பாய்.